welcome to my channel. Last classல integers of multiplications sums பார்த்திருந்தோம். அதில் 5th sumல 3rd sum last sum மட்டும் பார்க்காம விட்டுட்டோம். அதோட கண்டினியூட்டிவாக இன்றைக்கி பார்க்கலாம். 3rd sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 multiply ப்ராக்கெட்டில் -4 ப்ளஸ் -10 and 3 multiply -4 ப்ளஸ் 3 multiply -10ன்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டி நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க சம்குள்ளே போகலாம். 3 multiply இங்கே -4 ப்ளஸ் -10 இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவில் தான் இருக்குது. ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே நான் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட சைனை அப்படியே போட்டுற வேண்டியதான். 4 + 10 14 வரும். ஸோ அதோட சைன் ரெண்டுத்தோட சைனும் நெகட்டிவ் இருக்கல -14 அண்ட் 3 multiply -4 3 multiply -4னா 3ன்றது ப்ளஸில் இருக்குது, 4ன்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அதோட சைன் -12. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். அதே மாதிரி 3 multiply -10 ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் சைனை போட்டுற வேண்டியதுதான். 3 multiply 10 30. ஸோ -30. அடுத்து 3 multiply -14 14ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணால் 42 வரும். ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கனால நெகட்டிவ் சைன் தான் வரும். ஸோ -42 அண்ட் -12 ப்ளஸ் -30 -12 ப்ளஸ் -30 ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைனை அப்ளை பண்ணுங்கள். 12 ப்ளஸ் 12ஐயும் 30 ஆட் பண்ணால் 42 வரும். ஸோ -42 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். -42 ஈக்குவல் டு -42 இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தே ஆர் ஈக்குவல். இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன அப்படின்னா இட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் property of multiplications. It is the distributive property of multiplications. அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா sixth sum. During summer the level of water in a pond decreases by 2 inches every week due to evaporation. What is the change in the level of the water over a period of 6 weeks கேட்டிருக்காங்க. அதாவது இன் சம்மர் பாண்டோட வாட்டர் லெவல் 1 வீக் 2 இன்ச்சஸ் கம்மியாகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே 6 வீக்ஸுக்கு எவ்வளோ வாட்டர் தண்ணி கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. The level of water decreases in a week 2 inches. So, the level of water decreases in a 6 week equal to 2 inchesன்றது டிகிரிஸ் ஆகுறதுனால நம்ம அதை நெகட்டிவில் எடுத்துக்கலாம், -2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 6 வீக்ஸுன்றப்ப 6 multiply -2 ஈக்குவல் டு -12 inches வரும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா 12 inches வாட்டர் லெவல் டிகிரிசஸ் அப்படின்னு இருக்காது. 12 inches 6 வீக்ஸுக்கு 12 inches வாட்டர் லெவல் டிகிரிஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் எழுதுகிறப்ப 12 inches ஆஃப் வாட்டர் லெவல் டிகிரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 7th சம். Find all possible pairs of integers that given a product of -50. அதாவது ரெண்டு பேர் ஆஃப் இன்டிஜர்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதோட ப்ராடக்ட் -50 வரும். அதாவது அதோட மல்டிப்ளிகேஷன்ஸ் -50 வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளை தான் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 இன்டிஜர்ஸை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். -2 multiply 25. இது 2ன்றது நெகட்டிவில் இருக்குது.
25ன்றது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் ஆன்சர் வந்து கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். ஸோ 2/25 மல்டிப்ளை பண்ணால் -50. அதே மாதிரி நீங்கள் சைனை மட்டும் மாற்றி எடுத்துக்கோங்க. 25 -25 +2 இந்த மாதிரி சைனை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. -25 மல்டிப்ளை +2 = -50. அடுத்து 1 மல்டிப்ளை -50 = -50. அதுக்கப்புறம் 50 மல்டிப்ளை -1 = -50. 10 மல்டிப்ளை -50 = -50. -10 மல்டிப்ளை 5 = -50. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின்ஸ் இருக்குது, ஒன் வேர்ட் டைப்பில் கொஷின்ஸ் இருக்குது. Which of the following expressions equal to -30? அதாவது இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த எக்ஸ்பிரஷன் வந்து -30 வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -20 மைனஸ் ப்ராக்கெட்டில் -5 மல்டிப்ளை 2 இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணால் -20 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் வந்து ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 5 2s are வந்து 10 வரும். 5ன்றது நெகட்டிவில் இருக்கிறதுனால மைனஸில் வரும். ஸோ -10. திரும்ப அடுத்து நெக்ஸ்ட்டு -20 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் வரும். ஸோ -20 + 10 = -10 வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சராக வராது. செகண்ட் ஒன்று 6 மல்டிப்ளை 10 -6 மல்டிப்ளை 5. 6ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். -6ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். ஸோ 60 - 30 = +30. ஸோ செகண்ட் ஒன்று ஆன்சராக வராது. தேர்டு ஒன் 2 மல்டிப்ளை 5 ப்ளஸ் வந்து 4 மல்டிப்ளை 5. 2ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். ப்ளஸ் 4ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 30 தான் வரும். ஸோ தேர்டு ஒன்றும் ஆன்சராக வராது. லாஸ்ட்டு ஃபோர்த் ஒன் -6 மல்டிப்ளை +5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் சைனு. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைனை போட்டுற வேண்டியது. 6 மல்டிப்ளை வந்து 30 -30. ஸோ ஃபோர்த்து ஒன்று தான் ஆன்சராக வரும். அவங்க கேட்டுக்க கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன். செகண்ட் வந்து விச் ப்ராப்பர்ட்டி இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பை த ஈக்குவேஷன்ஸ்? அதாவது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்ன ப்ராப்பர்ட்டி வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 மல்டிப்ளை 2 ப்ளஸ் 5 மல்டிப்ளை 5 = 5 மல்டிப்ளை ப்ராக்கெட்டில் 2 + 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா A × B = B × Aன்னு தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆப்ஷனாக வராது. இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. செகண்ட் ஒன்று கொடுத்துருக்குது க்ளோஷர்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா A × B தான் வரும். ரெண்டு இண்டிஜர்ஸை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சரும் இண்டிஜர்ஸ் தான் வரும். ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. தேர்டு ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது A × B + C = A × B ப்ளஸ் வந்து A × C. A × B + C = A × B ப்ளஸ் A × C. இப்போ இதை பார்க்குறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் ஈக்குவலாக வருது. ஸோ தேர்டு ஒன்று தான் ஆன்சராக வரும். அடுத்து ஃபோர்த்து ஒன் செக் பண்ணுறப்ப அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா A × B × C = bracket of A × B × Cன்னு வரும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. இந்த 9th கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து தேர்டு தான் கரெக்டாக வரும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து 10th சம் 11 மல்டிப்ளை -1.
கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து -1 வராது. 11ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 11 தான் வரும், -11 தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சராக வராது, செகண்ட் ஒன்று 0 அதுவும் ஆன்சராக வராது, தேர்டு ஒன் +1 அதுவும் செகண்ட் ஒன்று 0 அதுவும் ஆன்சராக வருது, தேர்டு ஒன் +1 அதுவும் ஆன்சராக வரும், ஃபோர்த்து ஒன் ஏன்னா 11ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 11 தான் வரும். ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் தான் போடணும். ஸோ ஃபோர்த்து ஒன் இஸ் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு -12 மல்டிப்ளை -9 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் வந்துடும். 12ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 108 வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று தான் ஆன்சர் வரும். செகண்ட் ஒன்று இந்த மைனஸில் இருக்கிறதுனால அதுவும் ஆன்சராக வராது. தேர்டு ஒன் +1ன்றது ஆன்சராக வராது. ஃபோர்த்து ஒன் வந்து -1ன்றதும் ஆன்சராக வருது. ஸோ ஆன்சர் இஸ் வந்து +1 ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றப்ப ரெண்டுமே வந்து ஈவனில் ரெண்டு நெகட்டிவ் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக பாசிட்டிவில் போயிடும். ஜஸ்ட்டு 12ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூட்டிவாக வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.